வணக்கம் நண்பர்களே. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் நண்பர்களே. அவன் எப்படின்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஒரு நாள் வந்து ட்ரெயினில் போயிட்டுருந்தோம். அப்போ ஒரு பில்டிங்கை காமிச்சு, சூப்பராக இருக்குடா அந்த பில்டிங்கு அப்படின்னு நான் சொல்ல. இது வந்து நடந்து ஒரு 10 வருஷம் ஆகுது. சூப்பராக இருக்குடா அந்த பில்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். சொன்னதுக்கு மற்றவங்களாம் ஆமாண்ணா நல்லா இருக்குடா, சூப்பராக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. அந்த பில்டிங்கை நாங்கள் அப்போ தான் முதல்ல பார்க்குறோம். அந்த பில்டிங்கோட ஒர்த்து அப்போ இருக்கிற காசுக்கு ஒரு 40 lakhs 50 lakhs இருக்கும், அவ்வளோதான். அவன் என்ன பண்ணான் என் ஃப்ரெண்டு, உடனே அந்த பில்டிங் ஓனர் எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டுடா, எங்கள் அப்பாவும் அவரும் நல்ல பழக்கம், அந்த பில்டிங்கு நான் எங்கள் அப்பா கட்டுறப்பெல்லாம் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னா. சரிடா, உங்கள் அப்பா இப்போ தானடா பாட்டு வரோம், வீட்டில் இருந்தாரேடா அப்படின்னு. அடிக்கடி போவாருடா அப்படின்னா. சரிடா, எவ்வளோடா இருக்கணும் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க. 100 கோடி ஆச்சுடா அந்த பில்டிங் கட்டுறதுக்கு, இன்னும் செலவு முடியலடா, இன்னும் செலவு வந்துக்கிட்டு தான்டா இருக்குது அப்படின்னா. என்னது 100 கோடியா அப்படின்னோடனே, ஆமாண்டா 100 கோடி ஆச்சு அப்படின்னா. யாருக்கு அதிலடா பூ சுற்றுற, 1 கோடி கூட ஆயிருக்காதுடா அதுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்ல, யாரை நான் சொன்னது தான் உண்மை, 100 கோடி, யாரை வேணால் கூட்டிகிட்டு வா, ஓனர்கிட்ட போய் கேட்போம், அவங்கள கேட்போம், இவங்கள கேட்போம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். பச்சையாக தெரிஞ்சிச்சு அவன் சொல்கிறது பொய்ன்னு. ஆனால் வேறு வழி இல்லாமல், எங்கடா வந்து அது பொய்ன்னு சொன்னால் இவன் வந்து பைத்தியம் பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிடுவானோங்கிறதுக்காக அப்படியே நாங்கள் ஒத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்படி தான் கூட்டமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப பாம்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அங்கே அந்த ரோட்டில் இந்த பாம்பு வரும், இந்த ரோட்டில் அந்த பாம்பு வரும்னு. அப்போ நான் சொன்னேன், அன்றைக்கி வந்துக்கிட்டு இருந்தேன்டா பைக்கில், திடீர்னு ஒரு பாம்பு குறுக்க வந்துருச்சு, மேலே ஏற்றிட்டேன்டா தெரியாமல், நல்ல வேலை அதுக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பாம்பு செத்துருச்சோன்னு, ஒன்றும் ஆகலை சல்ட்டுன்னு ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல. உடனே இவன் என்ன சொன்னான், ஆமாம் இதுக்கே நீ இப்படி சொல்கிறியே, நாங்கள்லாம் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அந்த ரோட்டில் வந்துக்கிட்டு இருப்போம், நைட்டில் வந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு அடிக்கு ஒரு பாம்பு போகும், கிட்டத்தட்ட ஒரு 30-40 பாம்பை தாண்டி 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 வருவோம். ஏண்டா 30-40 பாம்பை தாண்டி வருவீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டால், ஆமாண்டா ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் 30 பாம்பை தாண்டி தான் நான் வருவேன், ஒரு பாம்பு கூட ஒன்றும் பண்ணாது அப்படிமா. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் சத்திய சோதனை பொய்ன்னு நல்லா தெரியும். ஆனால் வேறு வழி இல்லாமல் அவன் ஃப்ரெண்டாக இருக்கானேங்கிற காரணத்துக்காக அப்படியே கேட்டுட்டு சிரிச்சுட்டு போயிடணும், வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து எதிர்த்து நம்ம சொன்னோன்னு வைங்களேன், இல்லைடா அது எப்படா ஒரு நாளில் 30 பாம்பை தாண்டுவேன் அப்படின்னா சத்தியம் பண்ணுவான். நீ நான் நிரூபித்து காட்டுறேம்மா, எங்கடா நிரூபித்து காட்டுறான்னு கூட்டிகிட்டு போனோம்னா இப்போ அந்த பாம்பு வரலம்மா, அந்த பாம்புக்கு பேர் கூட வைப்பான் அவன். அந்த மாதிரி பண்ணுவானுங்க, நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும். இதே மாதிரி தான் இந்த அசோக்கு பேசுகிறதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு போயிடுறது. ஏன்னா வந்து என் குரூப்லேயே ஒருத்தன் இப்படி இருந்து அவன் பேச்செல்லாம் கேட்டு பழகி போச்சு. அதனால் இந்த அசோக்கு பேச்செல்லாம் இப்படி தான் எடுத்துக்கிட்டு போயிடுறது. ஏன்னா கிட்டத்தட்ட 1 வருஷமாக அவர் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு, இன்னமும் 10 வருஷம் ஆனாலும் இப்படி தான் பேசுவார். இப்போ ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு, என்ன சொல்லிகிட்டு இருக்காருன்னா, எல்லாம் போச்சு, இப்போ வந்து எம்டி வெளியில் வந்துடுவார், அதாவது எம்டி சக்தியானந்தன் வெளியில் வந்துடுவார், ஆனால் பணம் போட மாட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த அசோக்குக்கு வந்து என்ன வேலை அப்படின்னா, கடைசி வரைக்கும் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு யூடியூப்காரனுக்கு கொடுக்குற 5000-10,000 வாங்கிக்கிட்டு இப்படியே பொழப்ப ஓட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக கையில் எடுக்கப்பட்ட வேலை தான் இது. நான் கூட என்ன வேலை இருக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன வேலைன்னு தெளிவாக புரிய வச்சிட்டாரு. இந்த நபருக்கு தான் எத்தனை முகங்கள், அதாவது முதல்ல ஒரு அரசியல்வாதி, அது ஒரு முகம், அப்புறம் சமூக ஆர்வலர், அது ஒரு முகம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார்னா அங்கே போலீஸாகவே மாறிடுவார், அது ஒரு முகம், அப்புறம் ஒரு வக்கீலுக்கு போனோம்னா, அதாவது கோர்ட்டுக்கு போனால் வக்கீலாகவே மாறிடுவார், அது ஒரு முகம். வக்கீலாக மட்டுமா மாறுறாரு, ஜட்ஜாகவும் சேர்ந்து மாறுறாரு, இவரே நீதி சொல்லிடுவார் போல் அந்த அளவுக்கு மாறிடுறாரு, அது ஒரு முகம். அப்புறம் பார்த்திங்கன்னா இஓடபிள்யூ ஆஃபீஸராக மாறிடுறாரு, அது ஒரு முகம். அப்புறம் ஒரு பத்திரிகையாளராக மாறிடுறாரு, அது ஒரு முகம். யூடியூபராக மாறிடுறாரு, அது ஒரு முகம். நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவர் ஒரு பதில் சொல்லுவார், அது ஒரு முகம். பல முகங்கள் கலந்த கலவை. அப்புறம் 2451 2451ன்னு சொல்லுவார், அது ஒரு முகம். ஐயோ, இத்தனை முகங்களும் அந்த தசாவதாரம் கமல் பார்த்தாருன்னா கூட அப்படியே ஆடி அசைஞ்சு போயிடுவார். ஆக மொத்தம் இவர் என்ன சொல்ல வராருன்னா, இவரோட அரசியல் விளையாட்டை இங்கே வந்து விளையாடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எம்டி சார் வந்து வெளியில் வந்துடுவாராம், ஆனால் பணம் போட மாட்டாராம். அதாவது இது எப்படி இருக்குன்னா, பச்சையாக தெரியுது, இவங்க கட்சிக்கு ஓட்டு கேட்க போவாங்கள்ல, அப்போ வந்து நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்,
ஒருவேளை நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னாலும் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டோம் அப்படிம்பாங்கல்ல. இவங்க கட்சிகள் செய்கிறதெல்லாம் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அதாவது இவங்களாம் கூடி பேசிக்குவாங்க மக்களே, நமக்கு வந்து தெரியாது. நம்ம வந்து சரி ஓட்டு கேட்க வராங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவங்க ஓட்டு கேட்க வந்துட்டு அப்புறம் ஒரு கூட்டம் போட்டு பேசிக்குவாங்க. ஒருவேளை நம்ம ஜெயிச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா சும்மா இருக்கலாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பேசிக்குவாங்க. அதை தான் வந்து இங்கே கொட்டிக்கிட்டு இருக்காரு, உளறி கொட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மனிதனுக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் துரோகம், திருட்டு, இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த மனிதனுக்கு தெரியும். அதனால் அதை பற்றி தான் மைண்ட் யோசிக்கும். ஒரு நல்லவைகளை பற்றி யோசித்தா நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும், நல்லது நினைக்கும். மக்கள் வந்து இவ்வளோ மக்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு சரி அவங்களுக்காக கொஞ்ச நாள் அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு எய்ம் வரும். ஆனால் வந்து இவருக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்து துரோகம், திருட்டு இதெல்லாம் தெரிஞ்சதுனால இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்காரு. சரிப்பா, அவர் வந்து வெளியில் வந்துடுவார் நீயே சொல்லிட்ட, வந்து பணம் போட மாட்டாருன்னு நீயே வந்து ஜோசியம் பார்க்குற. அடுத்த 10 வருடங்களுக்கு மைவித்திரி மக்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும், இல்லை அடுத்த 10 வருடங்களுக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், இல்லை உன்னுடைய அந்த யூடியூப் கொத்தனார் வாழ்க்கை எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒரு ஜாதகம் மாதிரி கணிச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு வியூஸ் போகும், நீங்களும் சம்பாதிக்கலாம். நீங்கள் யூடியூபர்ஸ்க்கெலாம் பேரம் பேசுகிறதா தகவலும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, எப்படியோ வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா ஓகே. எங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது, உங்களுக்கு ஒரு தொழில் இல்லை. சரி எப்படியாவது பொழைச்சி போங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.